எனக்கு நீங்க போட்டியே கிடையாது. மனப்பூர்வமான ஒரு நாள் கூட நான் என்னுடைய சிந்தனையில டாக்டர் ராமதாஸ் மனசுல வச்சுட்டு எந்த திட்டத்தை நான் தீட்டவே கிடையாது. அவர் என் சிந்தனைக்கும் வர்றது கிடையாது. மோடியை முதல் எதிரியாக நினைத்து போராடி கொண்டிருக்கிற நான், மோடி உயர்த்தி பிடிக்கும் மக்கள் விரோத கொள்கையை நெஞ்சிலே நிறுத்தி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிற திருமாவளவன் இந்த அற்ப சாதி அரசியலுக்குள் ஒருபோதும், சாக்கடை அரசியலுக்குள் ஒருபோதும் திருமாவளவன் மூழ்கிவிட மாட்டான். அப்படி போய் நான் கணக்கு போட்டு அவர் என்ன பண்றாரு, நாம் அது மாதிரி பண்ணணும். அவர் அறிக்கை கொடுத்தா நான் அறிக்கை கொடுக்கணும். அவர் 4 பேரை தூண்டி விட்டா நான் 4 பேரை தூண்டி விடணும். அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஏனென்றால் வன்னிய இளைஞர்களும் என் சகோதரர்கள் தான். கல்லெடுத்து வீசுகிற அந்த தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் திருமாவளவன் மீது. இதை 99 திருமாவளவன் சொன்னான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கல்லெடுத்து வீசும் தம்பிகள் ஒரு நாள் என் மீது பூவெடுத்து வீசும் நாள் வரும். அதுவரையும் நான் சகித்துக் கொள்வேன். தவறான கருத்துக்களை சொல்லுவதால் அவர்கள் என் மீது ஆத்திரப்படுகிறார். என்னை தவறாக சித்தரிப்பதால் அவர்கள் ஆத்திரப்படுகிறார். அவர்களுக்கு வேறொன்றும் என் மீது கோபம் இல்லை.